கழுகுமலை வந்து நம்முடைய கோவில்பட்டியிலிருந்து பக்கத்துல இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம். பக்கத்துல எட்டயபுரம் சமஸ்தானம் இருக்கு. உங்களுக்கு லொக்காலிட்டிக்காக அத நான் சொல்றேன். அங்க அந்த தலம் இருக்கு. இது தாண்டி தெற்குலேருந்து அப்படியே கொஞ்சம் வடக்க நோக்கி வந்தோம் அப்படின்னா, திருச்சி தாண்டி பெரம்பலூர்னு ஒரு ஊர் இருக்கா? சென்னை வர்ற வழியில. அந்த பெரம்பலூர் பக்கத்துல ஒரு அருமையான அதிகம் யாரும் தெரிஞ்சுக்காத ஒரு முருகன் இருக்கார். அந்த முருகனுக்கு பெயர் வந்து செட்டிக்குளம் முருகன். செட்டிக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. பெரம்பலூருக்கு பக்கத்திலேயே இருக்கு. அந்த முருகன் உலகத்துல இல்லாத வழக்கமா கையில ஒண்ணு தண்டாயுதம் வச்சிருப்பாரு, இல்லைன்னா வேல் வச்சிருப்பாரா? இங்க செட்டிக்குளம் முருகன் கையில கரும்பு இருக்கு. வேலுக்கு பதிலா கரும்பு. கரும்ப பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. சின்ன மூர்த்தி தான். ஆனா கீர்த்தி பெருசு. ஒரு 200, 250 படிகள் இருக்கும். குன்று. குன்றுல மேல முருகனுடைய திருக்கோவில் இருக்கு. நல்ல கல் திருக்கோவில் தான். நான் இப்போ சமீபமா அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோவில். இதுக்கு வந்து 2, 3 தல வரலாறு சொல்லுவாங்க. அந்த பகுதியில அங்க இருந்த மக்கள் சொன்ன தகவல நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஏன் கையில கரும்பு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஒரு சோழ மன்னன் அந்த பக்கம் வந்தானாம். வந்தபோது அங்கே தங்கியிருந்திருக்கான். அந்த பக்கம் ஒரு பகுதி வழியா போயி ஒரு வேலைக்காக கிளம்பி போனவன், இந்த குன்றுல வந்து படைகளை எல்லாம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க சொல்லிட்டு, தானும் அங்க வந்து படுத்திருந்திருக்கான். போற வேலைய நெனச்சு, இது போற வேலை நல்ல விதமா நடக்கணுமே அப்படின்னு நெனச்சுட்டே, ஏகாம்பரேஸ்வரரையும், காமாட்சி அம்மனையும் மனசுல நெனச்சுக்கிட்டே படுத்திருந்திருக்கான். காமாட்சி அம்மன் முருகனை அழைச்சு, அவன் அந்த பக்தன் என்னைய நெனச்சுட்டான், நீ அவனுக்கு காட்சி கொடுன்னு சொல்லி, தன் கையில் இருந்த கரும்ப முருகன் கையில கொடுத்து, அங்க குன்று மேல காட்சி கொடுத்து, சோழன் அதிகாலையில எழுந்திருக்கும் போது மேல முருகப்பெருமானுடைய தரிசனம் அவனுக்கு கிடைச்சு, அதன் பிறகு அவன் புறப்பட்டு போய் அந்த வேலை அவனுக்கு இனிமையாக முடிஞ்சு வந்தான் அப்படிங்கிறது அங்கு சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது.